வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி சண்டே அதுமா நம்ம மீன் போடலான்னு சொல்லி மீன் போடலான்னு சொல்லிட்டு கடைக்கு போய் ஜிலேபி மீன் வாங்கிட்டு வந்தேங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்கிட்டு வந்து எல்லாம் நல்லா வாஷ் பண்ணிகிட்ருக்கேங்க ஃப்ரெண்ட்ஸ். வாஷ் பண்ணிவிட்டு மசாலா போட்டு நல்லா தடவுறேங்க ஃப்ரெண்ட்ஸ். தடவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். ஊற வச்சதுக்கப்புறம் நல்லா ஊறணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஊறினா தான் மசாலா நல்லா இருக்கும். அப்புறம் பாத்திரத்தில் போட்டு நல்லா குலுக்கி அப்படியே பாத்திரத்தை வச்சு அப்படியே தோசைக்கல்ல வச்சு அடுப்பில் பற்ற வச்சு மீன் போட்டு நல்லா பொரிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், எண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெய் காஞ்சதுமே மீனை போட்டு நல்லா பொரிக்கிறேங்க. நல்லா சூடாக இருக்குது. அப்படியே போட்டு நல்லா அப்படியே பொரித்து ஃபஸ்ட்டு மீன் போட்டு பொரிச்சிட்ருக்கேங்க. பொரிச்சதுமே நல்லா திருப்பி போடலான்னு சொல்லி திருப்புறேங்க. நல்லா வேக விட்டு திருப்பணும். திருப்பி போட்டு நல்லா எண்ணெய் மேலே எடுத்து ஊற்றுறேங்க ஃப்ரெண்ட்ஸ். கீழே இருக்கிற எண்ணெயெல்லாம் எடுத்து ஊற்றி திருப்பி போடுறேங்க. நல்லா திருப்புனா திருப்பவே முடியல. அப்படியே நழுவிட்டே இருக்குது. சரின்ட்டு அந்த கைப்பிடியை தேடுற மீன் பிடிக்கிறது அதை எடுத்து திருப்பி ஒரு வழியாக திருப்பி போட்டாச்சு. திருப்பி போட்டு அடுத்த மீன் நல்லா வெந்தோடனே இன்னொரு மீன் எடுத்து கடாயில் போட்டு கல்லில் போட்டு நல்லா பொரிக்க போகிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். பொரிச்சதுமே நல்லா அப்படியே வந்திருக்குங்க. பொரித்து முடிச்சுட்டு தட்டில் எல்லாம் எடுத்து வச்சு நல்லா சூப்பராக வெந்திருக்குங்க ஃப்ரெண்ட் ஜிலேபி மீன். எல்லா மீனையும் பொரிச்சு எடுத்துட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ். பொரிச்சு எடுத்ததுமே தட்டில் வச்சு சாப்பிட போகிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீட்டில் சண்டே ஸ்பெஷல் மீன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா திருப்பி போட்டு நல்லா வெந்துருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். வெந்தோடனே பார்த்தோன்னே வாயில் நல்லா எச்சு ஊறுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். எச்சு ஊறுதுங்களா? அப்படியே எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம். எண்ணெயை மேலே ஊற்றி தாட்டில் எடுத்து வச்சு நாங்கள் சாப்பிட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாய். நீங்களும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிடுங்க. இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க வீட்டில். பாய் பாய், டாடா. நான் சாப்பிட போகிறேன். சூப்பர். ஐயோ, அருமையாக இருக்குது.